ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வரக்கூடிய 2026 குரூப் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், குரூப் 4 இருக்கலாம், ஜிஎஸ் பார்ட்டில் கேட்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் ரீதியாக கேட்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கை அனலைஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து 21வது வீடியோ. ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா 20 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. எந்த டாப்பிக்குமே வந்து இது கேட்குறக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி அப்படின்லாம் இல்லாமல் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு இந்த கொஷின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத தான் அனலைஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ மேக் பண்ண பிறகு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு பிடிஎஃப் கொடுத்ததை வச்சு நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வீடியோவில் வந்து எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கீ பாயிண்ட்டோ அதை டிஸ்கஸ் பண்ணி சிம்பிளிஃபைடாக நான் சொல்லுவேன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது வந்து இந்தியாவோட முதல் ஏஐ பார்க்கு, சாவரின் ஏஐ பார்க்கு எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. செகண்ட், இது ஹைலி இம்பார்ட்டண்ட்டு, அவார்டை பற்றி கேட்கலாம். திருவள்ளுவர் டேயில் வந்து நிறைய அவார்டு கொடுத்தாங்க. அது யார் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு. எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸு, அதில் இந்தியாவோட பொசிஷன் என்ன, இந்தியா ட்ரேட் யூனியன் ஆக்டை பற்றி. ஏன்னா வந்து 1926 வந்தது, இப்போ வந்து 2026. ஸோ 100 வருஷம். எப்போவுமே இந்த 100 வருஷம் ரிலேட்டடாக உள்ளது வந்து கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 1 or 2 கொஷின் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்லையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் அடுத்து காலிங்கர் ஆயர் பற்றி. ஃபஸ்ட்டு வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின் எங்கே இது பண்ணாங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் கம்ப்ளீட் ஆகி 10 வருஷமாகுது, அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன. சோம்நாத் டெம்பிள் பற்றி. இந்தியா ஜெர்மனி அக்ரிமெண்ட்டு. ஜென்செட் ஜென்ரேஷன். அடுத்து புதிய காப்பு காடுகள், ரிசர்வ் ஃபாரஸ்ட் தமிழ்நாட்டில் அதோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன. ஃபைனலாக பிஎஸ்எல்வி C-62 ராக்கெட். ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 1 by 1 டக்குன்னு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்டோ அதை 1 by 1 நான் சொல்லிடுறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு இந்தியாவோட முதல் முழுமையான சாவரின் ஏஐ பார்க்கு எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா சென்னையில் நிறுவுவதற்கு எவ்வளோ கோடி செலவுனா 10,000 கோடி செலவில் நிறுவுகிறாங்க. யார் கூட வந்து இணைந்து பண்ணுறாங்கன்னா சென்னை ஐஐடி மெட்ராஸ், அடுத்து சர்வம் ஏஐ அப்படிங்கிற நிறுவனம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வரக்கூடிய எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது வந்து ஜனவரி 13, 2026. 10,000 கோடி முதலீடு சென்னையில் அமைக்கிறாங்க. சென்னை ஐஐடி சர்வம் ஏஐ நிறுவனத்தோடு சேர்ந்து. இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கீப்பேன். 3 லைன் தான். ஸோ டக்குன்னு எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து தமிழக அரசின் திருவள்ளுவர் திருநாள் விருதுகள். திருவள்ளுவர் விருது பார்த்திங்கன்னா சத்யவேல் முருகனார். ஈவேரா விருது வந்து அருள்மொழி வழக்கறிஞர். உங்களுக்கு அம்பேத்கர் விருது வந்து சிந்தனை செல்வன். அண்ணாதுரை விருது வந்து அமைச்சர் துரைமுருகன். காமராஜர் விருது வந்து இதயத்துல்லா. பாரதியார் விருது வந்து கவிஞர் நெல்லை ஜெயந்தா. பாரதிதாசன் வந்து கவிஞர் யுவபாரதி. திருவிக்கா விருது வந்து இறையன்பு முன்னாள் தலைமைச் செயலாளர். அடுத்து விஸ்வநாதம் விருது பேராசிரியர் செல்லப்பா. கலைஞர் விருது வந்து விடுதலை விரும்பி. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது எல்லாமே வந்து இந்த வருஷம் 2026 வருஷத்தில் கொடுத்தது. திருவள்ளுவர் திருநாள் அன்று கொடுக்கப்பட்டது. 2025 ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் இலக்கிய மாமணி விருதுகள் பார்த்திங்கன்னா, மரபு தமிழுக்கு வந்து ஞானசுந்தரமும், ஆய்வு தமிழுக்கு காமராசும், படைப்பு தமிழுக்கு சோமசுந்தரம், கலாப்ரியா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. சோமசுந்தரம் அவங்களுக்கும் வழங்கியிருக்காங்க. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த விருதுகளை வச்சு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹைலி இம்பார்ட்டன்ட்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதான் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பேன். அடுத்து உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, எங்கே ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் ஜனவரி 9, 2026 தொடங்கியிருப்பாங்க. ஸோ இது எதுக்காகன்னா, மக்கள்கிட்ட இருந்தே உங்களோட கனவு கேட்டு வரக்கூடிய இதில் வந்து 2030 இலக்காக வச்சு திட்டங்களை வகுக்கிறது தான் இதோட அப்ஜெக்டிவ். ஸோ எங்கே ஆரம்பிக்கப்பட்டது? திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். என்ன தேதினா ஜனவரி 9, 2026. ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் தமிழ்நாட்டோட பொசிஷன் வந்து 2nd place. இதில் வந்து 4 தூண்கள் இருக்குது. ஏற்றுமதி கொள்கை, வணிக சூழல், உள்கட்டமைப்பு, ஏற்றுமதி செயல்திறன். இதுவும் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. 2022 ஃபஸ்ட் பிளேஸில் இருந்தது. தொழிற்சங்கங்கள் சட்டம் கொண்டு வரப்பட்டது வந்து 1926
இந்த சட்டம் வந்து கொண்டு வராங்க. அது நடைமுறைக்கு வந்தது பார்த்திங்கன்னா ஜூன் 1, 1927. ஸோ இது வந்து இந்த சட்டம் வந்து தொழிற்சங்கங்கள் அமைக்கிறதுக்கு, யூனியன்லாம் அமைக்கிறதுக்கு சட்ட அங்கீகாரம் வழங்கியது. அது உரிமையாகவும் கொடுத்தது முதல் சட்டம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஏன்னா 100 வருஷம் ஆச்சு. வருஷம் வச்சு கேட்கலாம். காளிங்கராயர். எதுக்காக காளிங்கராயரை பற்றி நியூஸில் வந்ததுன்னா, ஈரோடு மாவட்டத்தில் வெள்ளோடுங்கிற இடத்துல காளிங்கராயருக்கான முழு உருவ வெண்கல சிலை திறந்திருப்பாங்க. ஸோ அப்போ காளிங்கராயர்னால் யாருன்னு பார்க்கணும். ஈரோடு மாவட்டத்தில் 13ஆம் நூற்றாண்டில் 1270 கொங்கு சோழர் வம்சத்தை சேர்ந்த காளிங்கராயரால் கட்டப்பட்டது தான் காளிங்கராயர் கால்வாய். இது வந்து பவானி, நொய்யல் நதிகளை இணைக்கக்கூடிய பாசன அமைப்பு. 12 வருஷம் இதுக்கான போராட்டத்துக்கு பிறகு முடிவுக்கு வந்திருக்கும். 1270 தொடங்கி 82 முடிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் ஓவராலாக இன்ஃபர்மேஷனு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நீர்ப்பாசனம் ரிலேட்டடாகவும் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அத்திக்கடவு, அவிநாசி திட்டம், அதேமாதிரி காளிங்கராயர் திட்டமும் கேட்கலாம். எந்த மாவட்டம், யார் இது பண்ணால், எந்த வருடத்தில் பண்ணாங்க அப்படிங்கிறது கேட்கலாம். ஏன்னா நியூஸில் வந்துட்டு இப்போ முழு திருவுருவ சிலை இது பண்ணனால நியூஸில் வந்திருக்கு. ஸோ அதனால் வரக்கூடிய எக்ஸாமில் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாட்டின் முதல் வந்தே பாரத் தொக்கை வசதி கொண்ட ரயில் எதற்கும் இடையிலன்னா, மேற்கு வங்காளம் ஹவுராலேருந்து அஸ்ஸாமோட கவுஹாத்தி இடையே போகிறாங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா வந்து 10 ஆண்டு கால நிறைவு அடைஞ்சிருச்சு. இது தொடங்கப்பட்டது ஜனவரி 16, 2016. இம்பார்ட்டண்ட்டான டேட்டு. இந்தியாவோட முதன்மையான திட்டமாக இருக்குது. ஸ்டார்ட் அப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அதோட மெயின் அப்ஜெக்டிவ். வரி சலுகை எத்தனா 3 ஆண்டுகள் வரை வருமான வரி விலக்கு அளிச்சிருப்பாங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் மூலயமா நிதியுதவியும் வழங்கியிருப்பாங்க. 80% கட்டண சலுகை, சட்ட உதவிகள் கிடைக்கும். இது வந்து உள்நாட்டு தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை DPIITயால் நிர்வகிக்கப்படும். ஸ்டார்ட் அப்புக்கான எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா, புதிய அல்லது புதுசாக தொடங்கியிருக்கணும், இல்லை 10 ஆண்டுகள் வரை, டோட்டலாக 10 இயர்ஸ் வரைக்கும் உள்ள, லெஸ் தேன் 10 இயர்ஸ் வரைக்கும் உள்ள நிறுவனங்கள் வந்து ஸ்டார்ட் அப்பாக கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு இது பண்ணுவாங்க. அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சோம்நாத் கோயில். கஜினி முகமதுவால் கிபி 1026ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட படையெடுப்பு 1000வது நினைவை ஒட்டி சோம்நாத் சுயமரியாதை விழா அப்படின்னு இந்திய அரசு கொண்டாடி இருக்கும். ஸோ அதனால் இந்த இயரு யார் இது பண்ணா, கஜினி முகமது படையெடுப்பு 1026. ஸோ 1000வது ஆண்டு நினைவு. சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் 1951 கோயில் வந்து மறுசீரமைப்பு பண்ணியிருப்பாங்க. சோம்நாத் பர்வீஸ், ஸ்வாபிமான் பர்வீஸ், 8 to 11th January 2026. ஒப்பந்தம் வந்தும் கேட்கலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா டார்கெட் சீரியஸில் ஐரோப்பியன் யூனியனுக்கான ஒப்பந்தம் பார்த்தா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒப்பந்தம். இந்த பர்டிகுலர் இதில் வந்து இந்தியா ஜெர்மனி இடையே பாதுகாப்பு தொழில்நுட்பத்துறைக்கு 10 ஆண்டுகால கட்டமைப்பு உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் கையெழுத்தாக இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக யார் கூடனா இந்தியா ஜெர்மனி கூட. அடுத்து ஜென் இசட். இந்த தலைமுறை எந்த காலகட்டம் சேர்ந்தவங்கன்னு கூட கேட்கலாம். 1997, 2012. அதே மாதிரி இந்த பர்டிகுலராக இப்போ ரீசெண்டாக இதில் ட்ரெண்டில் இருக்கிறனால ஒவ்வொரு ஜென்ரேஷனோட நேமையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. மேபி அதை க்ரோனாலஜிக்கல் ஆர்டராங்க கூட கொஷின் எடுக்கணுன்னா எடுக்கலாம். ஸோ ஜென் ஜெட்டுக்கு முன்னாடி யார் இருந்தால், ஜென் ஜெட்டுக்கு அப்புறமா யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நெட்டில் அடித்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதை ஒரு 3-4 ஆர்டரை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. புதிய காப்பு காடுகள், ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டாக பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 4 to 5 இயர்ஸில் வந்து 10 மாவட்டங்களில் 100 புதிய காப்பு வனங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. என்ன சட்டம் மூலியம்னா 1882 சட்டம் மூலிமா. இதில் வந்து எந்த மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கைனா திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கையில் இருக்குது. இதே பரப்பளவில் அதிகமாக இருக்கிற கள்ளக்குறிச்சி மாவட்டம். இதே ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டில் ரொம்ப பெரிய ஏரியாவாக அனௌன்ஸ் பண்ணது தேனி மாவட்டத்தில்.
PSLV C62 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது, இது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இருந்தாலும் இது எந்த செயற்கைக்கோளை கொண்டு ஏவியிருப்பாங்கன்னா அன்விசா EOS N1 ஜனவரி 12, 2026. எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். ஸோ இந்த வருஷத்தில் லான்ச் பண்ண ஃபஸ்ட்டு செயற்கைக்கோள். பட் ஆனால் இது ஃபெயிலியர் ஆகிருக்கும். 3rd ஸ்டேஜில் வந்து டெக்னிக்கல் கிளின்ச் ஆகிடும். ஸோ இதுதான் ஓவராலாக பார்க்க வேண்டியது. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வரக்கூடிய எக்ஸாமில் கேட்குறதுக்கு அதிக ஸ்கோப் இருக்கக்கூடிய ஏரியா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பார்க்குறக்கு 10 நிமிஷம், நோட்ஸில் எழுதுறதுக்கு. இதில் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்க மாதிரி இருக்கும். பட் நான் சொன்ன அந்த இம்பார்ட்டண்ட்டான கீ பாயிண்ட் ஒவ்வொரு ஹெட்டிங் கீழேயும் ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க போதும். ஏன்னா அது தெரிஞ்சாலே நீங்கள் ஆன்சரை டீகோட் பண்ணிடலாம். ஃபுல் ஃப்ளெஜ்டாக இது பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ விருதுகள் சம்மந்தமாக ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சாவரின் ஏஐ பார்க் வந்து கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமில் கேட்குறதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்கக்கூடியது. ஏன்னா ஏஐ பற்றி கொஷின் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுலேயும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டீல், ஒப்பந்தம். ஸோ அதனால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த 2ல் இருந்து நிறைய நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அதிக பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஒன் டே விட்டு ஒன் டே இந்த டார்கெட் சீரியஸில் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் டைம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எங்களுக்கு ஒன் டே எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்குள்ளே நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த வீடியோவை நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டு ஒரு 1 or 2 years கரண்ட் அஃபேர்ஸையுமே நம்ம சைமல்டேனியஸாக கவர் பண்ணிட்டு வரலாம் கம்மி டைமில். ஸோ நீங்கள் வந்து ஒரு நாள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எடுக்கக்கூடிய டைமில் வந்து நான் ஒரு 10 நாள் to 15 நாள் கரண்ட் அஃபேர்ஸை மொத்தமாக கொடுத்துருவேன். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். நீங்கள் 1 மாதம் படிக்கக்கூடிய அதே டைம் ஜோனில் நீங்கள் ஒரு 1 yearக்கான கரண்ட் அஃபேர்ஸை முடிச்சிருப்பீங்க. ஸோ இதான் லாஜிக்கு. ஸோ அனலைஸ் பண்ணுறது என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை நான் அனலைஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோவாக. நீங்கள் அதை வந்து நோட்ஸ் எடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணுறது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.